ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையைச் சேர்ந்த ஜமீல் ரஹ்மான், பிரவீன், திவ்யன் உட்பட 7 பேர் ஒரு காரில் ஏர்வாடிக்கு நள்ளிரவு நேரத்தில் டீ குடிக்க சென்றனர். காரை முஷ்டாக் அகமது என்பவர் ஓட்டினார். டீ குடித்துவிட்டு ஏர்வாடியிலிருந்து மீண்டும் கீழக்கரை நோக்கி கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வந்து கொண்டிருந்தனர். இரவு 2:30 மணியளவில் கீழக்கரையை நெருங்கிய போது கார் விபத்துக்குள்ளானது. ஏற்கனவே ரோட்டோரம் நிறுத்தியிருந்த காரின் பின்பக்கத்தில் பயங்கரமாக மோதியது. இந்த கோர விபத்தில் 2 கார்களும் அப்பளம் போல் நொறுங்கின. நின்றிருந்த காரில் தூங்கிக் கொண்டிருந்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியாகினர். ஒருவர் காயமடைந்தார். காரில் வந்த 7 இளைஞர்களில் ஒருவர் இறந்தார். மற்ற அனைவரும் பலத்த காயமடைந்தனர். போலீஸ் விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியானது. நின்றிருந்த காரில் இருந்தவர்கள் அனைவரும் ஆந்திராவைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள். ராமேஸ்வரம் கோவிலில் சாமி கும்பிட்டுவிட்டு சபரிமலைக்கு செல்ல திட்டமிட்டிருந்தனர். ராமேஸ்வரம் கோவில் சென்று கொண்டிருந்த போது நள்ளிரவு ஆகிவிட்டது. மேற்கொண்டு வாகனம் ஓட்டுவது சரியாக இருக்காது என்று கருதி காரை ரோட்டோரம் நிறுத்திவிட்டு உள்ளேயே 5 பேரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில்தான் கீழக்கரை இளைஞர்கள் வந்த கார் மோதியிருக்கிறது. கோர விபத்தில் ஐயப்ப பக்தர்கள் 55 வயது ராமச்சந்திரராவ், 40 வயது அப்பாரோ நாயுடு, 42 வயது பண்டார சந்திரராவ், 45 வயது ராமர் ஆகியோரும் கீழக்கரையைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் பலியாகினர் என்று போலீசார் கூறினர். கீழக்கரை இளைஞர்கள் அதிவேகமாக வந்ததால் விபத்து நடந்திருக்கலாம் என்றும், சம்பவம் நடந்த இடத்தில் ரோடு மிகவும் குறுகலாக இருப்பதும் விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அப்பகுதி மக்கள் கூறினர். விபத்தில் இறந்த 5 பேர் சடலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்த மற்ற 7 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.